ஹாய், இன்றைக்கி சிக்கன் வச்சு ஒரு பராத்தா ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை தட்டி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா எப்பவும் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன், போன்லெஸ் சிக்கனாக. இதை நல்லா கழுவி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினது 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட ராஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், அதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து தண்ணியெலாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் மல்லி புதினாவை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பராத்தா செய்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் பெரிய சைஸ் அளவுக்கு மாவு உருண்டை எடுத்து அதை கொஞ்சமாக தேய்ச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கன் ஸ்டஃபிங் உள்ளே வச்சுக்கலாம். இந்த சிக்கன் ஸ்டஃபிங் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உள்ளே வச்சு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணி மாவு போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாக தேய்க்காமல் கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்கோங்க, இல்லைனா ஸ்டஃபிங்லாம் வெளில வந்துடும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பராத்தாவை பட்டர் ஆர் கீ போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ சுட்டு எடுத்ததுக்கப்புறம் மேலே லைட்டாக பட்டர் ஆர் கீயை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ஸ்டஃப்டு பராத்தா ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள்.